வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. அதிகாலையில் ஸ்டாலின் அவர்களது வீட்டில் புகுந்து டெல்லிக்கு அழைத்து செல்வதற்கு துணை இராணுவத்தை சென்னையில் குவித்துள்ளதா அமலாக்கத்துறை அதிகாரிகள். விசாரணைக்காக ஒத்துழைப்பை கொடுக்க மறுப்பதால் இந்த நடவடிக்கையை நீதிமன்றத்தின் மூலமாக அமலாக்கத்துறை அதிகாரிகள் எடுத்திருப்பதாகவும் கூறப்படுகிறது. கடந்த சில நாட்களாகவே அமைச்சர் நேரு அவர்கள் மீது எஃப்ஐஆர் பதிவு செய்ய வேண்டும், அவர் மீது பல்வேறு வழக்குகள் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது, விசாரணைக்கு அவர் ஒத்துழைக்கவில்லை என்ற கடிதத்தை தமிழக உயர் காவல்துறை அதிகாரிகளுக்கு அமலாக்கத்துறை அதிகாரிகள் அனுப்பினார்கள். ஆனால் திமுகவின் தலைமை அந்த கடிதத்தை நிராகரித்துள்ளது. நேரு மீது தமிழக காவல்துறை கைது நடவடிக்கை மேற்கொள்ளக்கூடாது என்பதையும் உத்தரவுகளை பிறப்பித்தது. இப்பேற்பட்ட ஒரு சூழலில் தற்பொழுது நேரு அவர்களுக்கு சாதகமாக ஸ்டாலின் அவர்கள் இருந்ததாக கூறி அவரை விசாரணைக்காக டெல்லிக்கு அழைத்து செல்ல வேண்டும். அப்பொழுதுதான் இதன் பின்னணியில் இருக்கக்கூடியவர்கள் யார், இதில் சம்பந்தப்பட்டவர்களுக்கு பல கோடிகள் நிச்சயமாக தொடர்பு இருக்கும் என்ற காரணத்தினால் தற்பொழுது அமலாக்கத்துறை அதிகாரிகள் நீதிமன்றத்தை நாடியுள்ளதாகவும் கூறப்படுகிறது. நிச்சயம் இந்த வழக்கை பொறுத்தளவிற்கு பல்வேறு மாற்றங்கள் ஏற்படலாம் என்ற தகவலும் கிடைக்கப்பெற்றுள்ளது. மேலும் திராவிட முன்னேற்றக் கழகம் வெற்றியடைவதற்காக கூட்டணிகள் பலமாக அமைக்கப்பட்டுள்ளது. ஆனால் அதில் காங்கிரஸ் வெளியேற திட்டமிட்டுள்ளது. அதற்கு காரணம் காங்கிரஸ் கேட்ட 50 தொகுதிகள், திமுக கொடுப்பதோ 25 தொகுதிகள். ஒரு மாநிலங்களவை. ஒட்டுமொத்தமாக இதற்கு எதிர்ப்புகளை தெரிவித்து காங்கிரஸ் கூட்டணியிலிருந்து வெளியேற உள்ளது. இப்பேற்பட்ட ஒரு சூழலில் தற்பொழுது ஸ்டாலின் அவர்கள் வீடு புகுந்து துணை இராணுவ படை உதவியுடன் டெல்லிக்கு அழைத்து சென்றால் அது நிச்சயம் மிகப்பெரிய ஒரு சிக்கலை திமுகவிற்கு ஏற்படும். விசாரணைக்காக டெல்லிக்கு அழைத்து செல்லப்படக்கூடிய பட்சத்தில் நிச்சயம் இது தமிழக அரசியலில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கும் என்ற தகவலும் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் 2வது முறை ஆட்சி அமைக்கும் என்று நேற்று பிரதமர் மோடி அவர்கள் கூறியிருந்தார். தமிழகத்தை பொறுத்தளவிற்கு திமுக ஆட்சி என்பது ஊழல், லஞ்சம், குறிப்பாக இளைஞர்களது வேலைக்காக அவர்களது ஒட்டுமொத்த வாழ்வாதாரத்தையும் அமைச்சர்கள் பறிப்பதாகவும் குற்றம் சாட்டியுள்ளது. அதிகாலையில் ஸ்டாலின் அவர்களுக்கு ஏற்பட்டுள்ள சோகமாக பார்க்கப்படுகிறது. வீடு புகுந்து அமலாக்கத்துறை அதிகாரிகளை கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டால் நிச்சயம் திமுகவினர்கள் மோதலில் ஈடுபடுவார்களா? அப்படி மோதலில் ஈடுபட்டால் அவர்களுக்கு என்ன தண்டனை வழங்கலாம் என்பதை மறக்காம கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.